சென்னையிலலாம் நீ ஒரு வீடு வாங்கணும்னா எனக்கு என்ன ரேஞ்சு போகுது, 1 கோடி 2 கோடி அந்த மாதிரி வாய்க்கு வந்து லாட்டரி சீட்டில் உள்ள நம்பர் மாரி இருக்கு. பேச்சுலர் வந்த பிறகு தான் வாடகை ஏறி போச்சு. முதல்ல தமிழ் பேச்சுலர் பசங்க தான் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் வீடே கொடுக்க மாட்டாங்க, மேன்ஷனில் போய் தங்குறது. நீ எந்த மேன்ஷன்லையும் தமிழ்காரவங்க இல்லை, எல்லாம் ஃபுல்லாக ஹிந்திக்காரவங்க தான். இது வந்து இது கொஞ்சம் உளவியலாக பாருங்கள். இப்போ இந்த மெட்ரோ வந்துருச்சு இல்லை, மெட்ரோ வந்துருச்சு அதனால ரேட் ஏறிடுச்சு. மெட்ரோவுக்கு நமக்கு என்ன இருக்குது? அப்போ அது இப்போ ஒரு லாபி வேறு வந்திருக்கு. பரந்தூர் டு இங்கே கோயம்பேடு கிளாம்பாக்கத்துக்கு வந்து ஒரு மெட்ரோ லாபி ஒன்று வரப்போகுது. அது வந்துருச்சுன்னா இன்னும் விலை ஏறத்தான் செய்யும். ஹவுஸ் ஓனர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அதை விட பெரிய ட்ராஜடி உங்களுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது சில்கா மல்கான்னு ஜாலியாக சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆகாது. அது மாதிரி வாடகை கடை வச்சுருக்காங்கல்ல, மேலே இருந்து பார்ப்பாங்க. சென்னையே முழுவதுமே நடுத்தர மக்களால் சூழப்பட்ட ஒரு நகரம். ஆனால் அந்த மிடில் கிளாஸே இங்கே அவ்வளோ ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சார் வாடகை விடுறதே பாவம் போனா போதுன்னு விடுற மாதிரி விடுறாங்களே சார். ஆனா காசு என்னவோ வாங்க தான் செய்யறாங்க. அதேதான் நம்மளை பார்த்தா ரொம்ப ஏளனமா தான் தெரியுது. ரொம்ப ஏளனமா இருக்கு சார். ஏளனம் தான். வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். வீட்டை வேணா காலி பண்ணிடுங்க, சௌரிய பொருள்னா காலி பண்ணிடுங்க, எல்லாத்தையும் செட் பண்ணி பீரோ வச்சு அதை வச்சு ஒரு வீடை ஷிஃப்ட் பண்ணுறதுன்னா சாதாரணப்பட்ட வேலை இல்லைம்மா. தலையே வெட்டிச்சிடும் வீடை ஷிஃப்ட் பண்ணுறதுன்னா. அசால்ட்டாக சொல்கிறேன், நீ காலி பண்ணிடுங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம் சார். சார் சென்னையில ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் வீடு வாடகைக்கு எடுக்கிறது அப்படின்றது ஒரு அசாதாரண விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா சமீபத்துல இன்னைக்கு வந்து நியூஸ் என்னன்னா, இருந்த வாடகை பணத்தை விட அப்படியே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா வாடகை ஏற்றியதா இப்ப சமீபத்துல தகவல்கள் வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. சென்னையில் நம்ம எல்லா இடங்களுமே வாடகைங்கிறது பெரிய சவால் ஆயிடுச்சு. எல்லா நகரமயமாகி டவுனுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும் வாடகைகள் வேறு வழியே இல்லை. சென்னையிலலாம் நீ ஒரு வீடு வாங்கணும்னா எனக்கு என்ன ரேஞ்சு போகுது, 1 கோடி 2 கோடி அந்த மாதிரி வாய்க்கு வந்து லாட்டரி சீட்டில் உள்ள நம்பர் மாதிரி இருக்கு. ஜஸ்ட் ஆன் ரோடு. எந்த ரோட்டில்? பக்கத்தில் உள்ள இந்த கிராமத்து ரோட்டில் ஜஸ்ட் ஆன் ரோடு. மீனம்பாக்கத்துக்கு பக்கத்துலன்னு விளம்பரம் பண்ணுறாங்கம்மா. நான் என்ன தினமும் ஏரோப்ளேனில் ஏறி வெளிநாடு போகிறேன். 3 அடியில் தண்ணி வந்துடும். கடகாலே போட முடியாது, வீடு அழுக்காந்துறாது. 3 அடியில் குழாய் தோணுன்னு தண்ணி வந்துட்டா, இப்படி குழந்தைங்க விளையாண்டாலே தண்ணி வந்துட்டா கடகால் போடணுமா இல்லையா? அள்ளி விடுறது ஒரு அளவு இல்லையா? இதை நான் விளம்பரத்தை பார்க்குறேன். விமான நிலையத்துக்கு அருகில், ரயில்வே ஸ்டேஷன் அருகில். நானும் ரயில்வே ஸ்டேஷனில் ஏறி தானே பிச்சை எடுக்க போகிறேன். ரயிலில் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் வீடு வச்சு நினைச்ச போகிறேன், இல்லை ரயிலில் செல்ஃபோன் பவுச்சு வைக்க போகிறேன்னா எதுவும் இல்லை. எதுக்குடா இப்படி ஆவாரா? இது எல்லாம் ஒரு பக்கம் போகிறதுக்கு இந்த வாடகை வந்து இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக சென்னையில் ஒரு வீடு வாங்குறதுனா குறைந்தபட்சம் 1 கோடி ரூபா இருந்தால் ஏதோ ஒரு வீடு வாங்கலாம். அது இங்கே இல்லை, கொஞ்சம் தள்ளி போய் வண்டலூர்லாம் எங்கே இருக்கு உங்களுக்கு? செங்கல்பட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. அதை விட்டு அங்கே விலை ஏறிச்சுங்கிறாங்கம்மா. பஸ் ஸ்டாண்டில் தினம் உண்மை சார். அந்த ஏரியாவெல்லாம் கேட்கணும். அது இல்லை, நீ அண்ணன் வேலைக்கு போயிட்டுமா இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேன்றாங்கம்மா. இல்லை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நான் பஸ்ஸில் ஏறி வெள்ளரிக்காய் வைக்க போகிறேன். எனக்கு அங்கே ஜாப் ஓரியன்டாக தான் இருக்க முடியும். அப்போ நீ 1 கோடிக்கு வீடு வாங்கினா நீங்கள் வந்து இந்த பக்கத்து அப்படியே இங்கே பக்கத்து ரெட் ஹில்ஸ் தாண்டி போகணுமா. இந்த பக்கம் போனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கிளாம்பாக்கம் தாண்டி பொத்தேரி செங்கல்பட்டு போனால் அங்கேயும் விலை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு டவுன் தானே. அந்தந்த நியரஸ்ட் டவுனுக்குள்ளே விலை ஏறிக்கிட்டு தான் இருக்குது. வாங்குற நிலைமையில இல்லை. அப்போ வாடகைக்கு தான் வீடு பிடிக்கணும். வாடகைக்கு வீடு பிடிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ஸ்கூல் ஆக்சஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸ்கூல் ஆக்சஸ் இருக்கணும். அடுத்தது நம்ம வேலைக்கு போகிறதுக்கு குறைந்தபட்சம் ரயில் வசதியோ இல்லை காரில் போயிட்டு வர்றதுக்கோ பைக்கில் போயிட்டு வரதுக்கோ ஆக்சஸ் இருக்கணும். முக்கியமான ஒன்று இருக்குது, ட்விஸ்ட். என்ன சொல்லுங்க? அப்போ மழை தண்ணி நிற்காத வீடாக பார்க்கணும். மழை பெஞ்சது எப்போ தெரியும்னா, நம்ம பெட்டில் தண்ணி இஞ்சா ஏறி டைட்டானிக் மாதிரி ஈரமாக கூட தெரியும். ஒய் குழந்தைங்க தான் யூரின் போயிட்டானா? யூரின்லாம் போல வானமே யூரின் போயிட்டு இருக்கு பாரு, ஒரே மழை. ஏன்னா சுற்றியும் தனியாக கிடக்கு. அப்போதான் பாப்பா செல்லு சார்ஜ் இருக்காது, எதுவும் இருக்காது. எதுவும் ரோட்டுக்குள்ளே பார்த்தா வெள்ளக்கடை கிடக்கும். அதை முதல்ல பார்த்துக்கணும். இந்த இப்படி வியாபாரம் பண்ணி தான் இந்த மாட்டினது. இது மாதிரி கோடை காலத்தில் எல்லா இடமும் ஓகே தாம்மா. ஆனால் மழை காலத்தில் வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் மாட்டினோம்னா சிக்கல் தான். அப்புறம் பேச்சுலருக்கு வீடு வாடகை. இப்போ பேச்சுலர் வந்த பிறகு தான் வாடகை ஏறி போச்சு. முதல்ல தமிழ் பேச்சுலர் பசங்க தான் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் வீடே கொடுக்க மாட்டாங்க, மேன்ஷனில் போய் தங்குறது. நீ எந்த மேன்ஷன்லையும் தமிழ்காரவங்க இல்லை, எல்லாம் ஃபுல்லாக ஹிந்திக்காரவங்க தான். ஏன் இந்த பிளாக்ல எல்லாம் ஹிந்திக்காரவங்க தானே இருக்காங்க? சொல்லுங்க. நீங்கள் கடந்து வந்த பகுதியே ஹிந்திக்காரவங்க தான் இருக்காங்க. இவங்க வந்தோன்னா இவங்களோட ஓனர்ஸ் தான் வாடகை கொடுக்குறாங்க இந்த பசங்களுக்கெல்லாம். ஓனர்ஸ் வாடகை கொடுக்கல,
டபுள் ட்ரிபிளாக கேட்குறாங்க. இந்திக்காரர் கொடுக்குறதுல 2 ப்ளஸ் இருக்குது. என்ன ப்ளஸ் சொல்லுங்க பார்ப்போம்? அவன் துணிமணி துவைக்க போகிறதில்ல, குளிக்க போகிறதில்ல, 2க்கு தண்ணி மிச்சம். தண்ணி மிச்சம். நம்ம அப்படி இல்லை, காலைல ஒரு வாட்டி குளியல், மத்தியானம் வாட்டி குளியல், துணியை துப்புறது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே வேறு. ஆனால் அவங்க அப்படி இல்லை. இந்திக்காரங்க பெரும்பாலும் ரூமில் சமைக்கிறது இல்லை, அவங்க ஹோட்டலில் சாப்பிட்டுப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல சாப்பிட்டுப்பாங்க. இப்படியா வாடகை ஏறினது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிடுச்சுமா. லிவிங் காஸ்ட்டு நீ மெட்ராஸில் குறைந்தபட்சம் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை நீங்கள் நடத்தணும்னா 1 லட்ச ரூபா வேணுமா பேஸ். சாதாரண குடும்பமாக நீ சோறு தின்னு கரண்ட் பில்லு கட்டி, கரண்ட் பில்லாம் எப்படி போகுது? ஏசி இல்லாமல் நீ வீடுகளே இல்லைம்மா. ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை, மளிகை ஜாமான், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ஸு, டீசலு, பெட்ரோலு, நமக்கு வாங்குற முடி வெட்டுறதுல செலவு, இந்த செலவு, அந்த செலவு, வாஷிங்கு. ஒரு சட்டைக்கு என்ன கேட்குறேன்? 70 ரூபா போய்ட்டு எல்லாம் கொடுத்து தானமாக போட வேண்டியதாக இருக்குது. அப்போ நீ 1 லட்ச ரூபா வேணும் மாதம் நடத்த. இதில் ஒரு பெருவாரியாக ஒரு மனிதனுடைய உழைப்பு வாடகைக்கு போகுதுமா, பல்காக ஒரு வாடகைக்கு போகுது. அப்போ ஓனர் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கோடி ரூபா போட்டு வீடாக கட்டியிருக்கீங்க, நாங்கள்லாம் கட்டி வச்சுருக்கோம் அப்படிம்பாங்க. அவங்க ஆஸ்பெக்டில் அது சரி. ஆனால் வாடகை ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கக்குள்ள துண்டா பட்ஜெட்டில் பெரும்பகுதி வாடகைக்கு போயிடுது. சரி, இதில் ஒரு பகுதிக்கு ஏற்ற மாதிரி சென்னையில் ஒரு வாடகை ஏற்றிருக்காங்க. அதில் என்னென்னா, குறிப்பாக போரூரில் 2 BHK வீடு வந்து வாடகைக்கு 16,000 22,000 வரைக்கும் சொல்கிறாங்க சார். பிறகு இந்த வேளச்சேரி, ஆவடி, கொளத்தூர், குருவாம்பேட்டை, வலசரவாக்கம் பகுதிகளெல்லாம் வாடகை வந்து 10% 12% உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 6 to 12 மாதங்களில் இந்த OMR புறநகர் பகுதிகளில் மேலும் ஒரு 15% வாடகை வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதில் குறிப்பாக தியாகராய நகர், அடையாறு பகுதிகளில் அடுக்குமாடி வீடு வாங்கணுன்னாலே, வாடகை எடுக்கணுன்னாலே 50,000 ரூபாய் வாடகைன்னு சொல்கிறாங்க சார். இது வந்து இது கொஞ்சம் உளவியலாக பாருங்கள். இப்போ இந்த மெட்ரோ வந்துருச்சுல்ல, மெட்ரோ வந்துருச்சு, அதனால் ரேட் ஏறிடுச்சு. மெட்ரோவுக்கு நமக்கு என்ன இருக்குது? எப்போயாவது போகிறோம் வரப்போகிறோம், அவ்வளோதானம்மா. இந்த ECR இது சொல்கிறீங்களா, இந்த OMR, அடையாறு, இதெல்லாம் இது ஒரு சைக்காலஜிக்கலாக நீங்கள் பார்க்கணும். யாரை கேட்டாலும் ECRல வீடு இருக்குங்கிறாங்க. ECRல கடல் இருக்குது, சுனாமி வந்துடும், நம்ம அங்கெல்லாம் போயவே கூடாது. உப்பு காற்று அடிக்கும், கார்லாம் உப்பு தின்னுடும். உப்பு காற்று அடித்து கார் இருக்குல்ல, அதெல்லாம் செரிச்சு போடும். வீட்டில் உள்ள விண்டோஸில் இருக்கிற ஸ்டீல்லாம் கரைஞ்சி போயிடும். உப்பு இயல்பாகவே அந்த காட்டில் ஒரு ஈரப்பதம் இருக்கும். வீசிங் உள்ளவங்களுக்குலாம் அவங்க என்ன மாதிரி ஆள்லாம் இருக்கவே முடியாது, அது காட்டில் உள்ள ஈரப்பதம். ஆனால் யாரை கேட்டாலும் ECRல வீடு, ECRல என்ன பண்ண போகிறோம்? ஏம்மா எப்போயாவது கடலுக்கு போயிட்டு வந்து அழகுதாம்மா. இதெல்லாம் கடல்லே இருந்தால் நம்மளால் ரசிக்க முடியுமா? அதை எப்போயாவது ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வரலாம். இப்போ ஊட்டி கொடைக்கானல் இடம் வாங்கிடலாமா? அங்கே ஒரு 5 லட்சம் 7 லட்சம் இருந்தால் இடம் வாங்கிடலாம். ஊட்டியில் அப்சல்யூட்ரி, அந்த அது கீழே உள்ள இடத்துல பூம்பாறை, இந்த மாதிரி இடங்கள்ல இடம் வாங்கிடலாம். ஆனால் இன்னும் இங்கே வாங்க முடியாது, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இங்கே வாங்குறது ஊட்டியில் வாங்கி ஒரு ரிசார்ட் கட்டி போட்டோன்னா சம்பாதிக்காது செய்யும். 2 ரூமு 3 ரூமு வச்சு சமைச்சு போட்டால் நம்ம வருஷத்தில் எத்தனை நாள் தங்க போகிறோம்? வருஷத்தில் ஒரு 2-3 நாள் வாரத்தில் தங்குமா? அது போக பாய்க்காசு லாபம் தானே வரும், அந்த வீட்டுக்கு வருமானம் வந்துட்டு தானே இருக்கும். ஸோ அது இன்னும் பெஸ்ட்டு. இதில் இப்போ வடக்கே போனீங்கன்னா கும்மிடிப்பூண்டி வரையுமே லேஅவுட்டு போட்டாங்க, விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது. கும்மிடிப்பூண்டி தானே அத்தனாட காடு. நீங்கள் அது கும்மிடிப்பூண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆந்திராவில் வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிடலாங்கிற இடத்த, விலையும் கம்மி இல்லை. அங்கே என்ன விற்கிது? விலை ஒன்றுமே கிடையாது, ஒரு பயப்புள்ள இருக்காது. திருப்பதி மட்டும் தான் ஆந்திராவில் வளமாக இருக்குது. பக்கத்தில் நகரி போகிற வழியில் என்ன இருக்குது? எல்லாம் காடு தான், கரை தான். ஸோ அதுக்கு அங்கிட்டு போய் இடம் வாங்கிட்டு போயிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உரக்கடம், ஸ்ரீபெரும்புதூர், அப்படியே போங்கம்மா. இந்த சைட்டு ஃபுல்லாகவே எல்லாம் லே அவுட்டு போட்டு விற்கிறாங்க. ஏர்போர்ட் அங்கே அந்த பரந்தூர் விமான நிலையம் வருதுன்னு சொன்னாங்கல்ல, அப்போ அது இப்போ ஒரு லாபி வேறு வந்திருக்கு. பரந்தூர் டு இங்கே கோயம்பேடு, கிளாம்பாக்கத்துக்கு ஒரு மெட்ரோ லாபி ஒன்று வரப்போகுது. அது வந்துருச்சுன்னா இன்னும் விலை ஏறத்தான் செய்யும். சார், இந்த வடபழனி சைட்லலாம் எவ்வளோ சார் வாடகை இருக்குது? வடபழனியில் வந்து மொத்தமா ஒரு குறிப்பிட்ட பிளாக்கு 30,000லாம் போகுது, சிங்கிள் பெச்சு. காரணம் அங்கே உள்ள ஆஸ்பத்திரி, எந்த ஹாஸ்பிட்டலு, ஃபெர்டிலிட்டி சென்டர் ஃபுல்லாக இருக்குல்ல, செயற்கை கருவூட்டு மையங்கள். அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த அங்கே ரெக்கமெண்டட்னா இந்த தாய் நடக்கக்கூடாது, காரில் போகக்கூடாது, ஆட்டோவில் போகக்கூடாது, போட்டால் குழந்தை நல்லா வளராதுங்குள்ள. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் சரௌண்டிங் ஃபுல்லாக வீடு எடுத்திருக்காங்கம்மா. நீங்கள் தனி விலாகே போய் எடுக்கலாங்க. யாரும் இந்த ஊருக்காரங்க கிடையாது, எல்லாம் குழந்தை பக்கத்துக்கு தான் வந்திருக்காங்க. வேறு வழி இல்லையே, குழந்தை அது வேறு கொஞ்சம் தள்ளி போய் ஆட்டோ ஹோட்டல் வந்து குழந்தை கலைஞ்சிட்டு என்ன பண்ணுறது சொல்லி அந்த பகுதி ஃபுல்லாக சிங்கிள் பிஹெச்சே 25,000. அது கம்மி இல்லை வீடு. கார் பார்க்கிங்லாம் இருக்காது, விட்டு கொடுத்தணும் தான், ரோட்டில் தான் போகணும் காரை. போகிற போகில் திருடர் ஒரு நாளைக்கு சாவியை போட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். எங்கே V5 திருமங்கலம் லிமிட்டில், பாகிஸ்தானில் போய் பிடிச்சிட்டு வராங்க வண்டி பார்டரில் வச்சு. போகிற போகில் அசால்ட்டாக ஆன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க கார் பார்க்கிங் கிடையாது. மழை பெஞ்சால் மரம் விழுவும் காரில், பைக்கு ரோட்லாம் கிடக்கும். அதை ஒரு நாள் ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பார், திருடர் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பார். அன்றைக்கி ஒரு திருடர் எடுத்திருக்காரு, என்னடா போடுறேன்னு திருடன்னு சொன்னால் கோவம் வருதான்.
ஒரு பைக் எடுத்துருக்காம பெட்ரோல்னு சொல்லி இன்னொரு பைக் எடுத்துட்டு போயிருக்காமா. அடப்பாவீங்க. ரிசர்வ்ல இருந்து தான். நான் மெயிலில் இருக்க வேண்டியதான் சார் பார்த்து எடுப்பேன், பெட்ரோல் போடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். இது எங்கே போய் சொல்கிறது? பேட்டி கொடுக்குறாமா டிவியில் உட்காந்து ரிசர்வ் லோன் எடுக்கலன்னு. அப்புறம் ரோட்டில் போட்டால் அதுதான் நடக்கும். வீட்டு வாடகை ஹவுஸ் ஓனர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அதை விட பெரிய ட்ராஜடி உங்களுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது சில்கா மல்கான்னு ஜாலியாக சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆகாது. அதுமாதிரி வாடகை கடை வச்சுருக்காங்கல்ல, மேலே இருந்து பார்ப்பாங்க, பைக் நிறையா கிடக்கு, டீ கடை நல்லா வியாபாரம் ஓடுறது போல இருக்குது, மெசேஜ் ஓனருக்கு அடிச்சு இந்த மாதம் ஒரு 3000 சேர்த்து கொடுத்துருங்க. ஆர்டர் தான், டிஸ்கஷன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா கூட்டம் அதிகமாக நிற்கிது இல்லை, பட்ஜி அதிகமாக ஓடிடுச்சு. சாயந்தர நேரத்தில் அவனுக்கு ஓடி இருக்கும். சாயந்தரம் தண்டல் கட்டுறாங்க, பரிதாபமாக இருக்குது. எல்லாரும் முதலாளின்னு நினச்சிட்டு இருக்கோம், தண்டல் கட்டிட்டு திடுறாங்க. கடனை வாங்கி 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 தொழிலை போட்டு 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 அது என்னத்தை விளங்கும்? டீயில் என்ன கோடி ரூபாய் வந்துட போகுது, பாதிக்கு பாதி மிச்சமாங்க. எப்படி பாதிக்கு பாதி மிச்சம் வரும்? மாசத்துக்கு மாசம் வாடகை ஏத்துறாங்களே. டெஃபினட்டு ரொம்ப ரேர் நல்ல ஓனர்ஸ் இருக்காங்க சென்னையில், இல்லாமலாம் இல்லை. பல ஆண்டுகள் வாடகை ஏற்றாத ஓனர்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுகள் நம்ம பயணிக்கணும். நீ ஓனருக்கு வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்காங்கன்னா அதை விட பெரிய ட்ராஜடி எதுவுமே கிடையாது. உங்களை வாழவே விட மாட்டாங்க நிம்மதியாக. நான் ஒரு வீட்டில் இருந்தேன், ஓகேவா, ஒரு பியூரிட்டி ஒன்று வாங்கி போட்டிருந்தேன். அவங்க இருந்தப்போ நான் பெரிய கார் வாங்கலாம், இல்லாதப்போ ஸ்கார்பியோ வாங்கியிருந்தேன். பெரிய கார் ஸ்கார்பியோ. அதுக்கு இப்போ ஃபைனான்ஸ் போட்டு கட்டி மாரடிச்சது எனக்கு தெரியும். இது 2 தான் எங்கள் வீட்டில் நடந்திருந்த நிகழ்வு. வந்தோடனே இல்லை எங்கள் பொண்ணு வருது, அங்கே வருது, இங்கே வர்றாங்க, வீட்டை காலி பண்ணிங்கன்ட்டாங்க. ராசி போயிட்டான். எப்படி ராசி? நான் கடலில் வாங்கியிருக்கேன் மார்வாடிக்கிட்ட ஸ்கார்பியோ வாங்குறதுக்கு. பியூரிட்டு வாட்டர் கேன் வாங்கி கட்டுப்படி அவ்வளோ பியூரிட்டு போட்டேன். அதையும் என் ஃப்ரெண்டுக்கு பியூரிட்டு கடை வச்சுருந்தான், 2 காலி பண்ணி விட்டாங்க. அடுத்து ஓனர்கிட்ட இருந்தால் சூப்பரான டைப்பு, அவங்க நல்லவங்க. தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அவங்க ஒரு போலீஸ்காரங்க வீடு, அவங்க நல்லா அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, எங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பவானி நகர்னு ஒரு ஏரியாவில். அப்புறம் ஒரு ஓனர் பேட் எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் ஒரு ஓனர் குட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களே இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஐயோ ஏன் கேட்குறீங்க, அவ்வளோ கஷ்டமா? வக்கீலுக்கு வீடு தர மாட்டான்பாங்க, உண்மைதான் சார். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது இந்த 50,000 1 லட்சம் கூட வாடகை இருக்கட்டும் சார், ஆனால் இவங்க போடுற ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்குல்ல சார், நான்வெஜ் செய்யக்கூடாது, வெஜ் செய்யக்கூடாது, ஏன் வாடகை சாப்பிடக்கூடாது, பேச்சுலர்ஸ் இல்லை ஃபேமிலிக்கு தான், இங்கே தான் அங்கே தான், இவங்களுக்கு தான், இதை பண்ணக்கூடாது அதை பண்ண. ஆக்சுவலாக பேச்சுலர்ஸ் ஏன் வைக்கிறது இல்லைன்னா, அவங்க வீட்டில் வயசு பொண்ணு இருக்கா. ஆக்சுவலாக அந்த பேச்சுலர் அவமானப்படுத்தலை, அவங்க வீட்டு பொண்ணை தான் அவமானப்படுத்துறாங்க. அப்போ உங்கள் பொண்ணு எப்போ வேணும் ஓடி போய்டும் அவனோட, அப்படி தானே அர்த்தம். அசைவம் சாப்பிடுத்தணும், சாப்பிட்றதுல வந்து நீ வரைய இருக்கிறேன்னா அப்படி என்ன இருக்குது? நான் பார்த்தேன் இங்கே போர்டு, போக்குள்ள வேணா ஷூட் பண்ணிட்டு போங்க, வெஜிடேரியன் ஒன்லின்னு போட்டிருக்காங்க, வெஜிடேரியன் ஒன்லின்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு நான்வெஜ் செட் ஆகாதுன்னா வெஜிடேரியன் ஒன்லின்னு எப்படி போடுறது? இதில் வந்து மதம் படி பார்ப்பாங்க. நிறைய பேர் இஸ்லாமியர்களுக்கு வீடு கொடுக்குறது இல்லை, அவன் நான்வெஜ் சமைப்பாங்க அப்படிம்பாங்க. நிறைய இடங்களில் கிறித்தவர்கள் வீடு கொடுக்க மாட்டாங்க, அவங்க இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. பாட்டு கூட அடுத்தவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், ஆனால் வீட்டில் சமைக்கிறது இன்னொருத்தவங்க டிஸ்டர்பன்ஸ் சொல்கிறத ஒத்துக்க முடியாது. நீங்கள் சபரிமலைக்கு மாலை போடுறோம், நல்லா பாட்டு வச்சு நம்ம ஐயப்பன் பாட்டை கேட்டால் அடுத்தவங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, செவத்துல கூட ஆணி அடிக்கக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருப்பாங்க சார். ஆணி அடிக்கிறது பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. நீங்கள் ட்ரில் பிட்டை கொண்டாந்து போடுங்க, டர்ன்னு ட்ரில்லை போட்டு ஆணி போட்டுக்க வேண்டியது, வேறு என்ன பண்ணுறது? ஆணியெல்லாம் ரொம்ப டூ மச்சு. அது வந்து பக்கத்தில் ஓனர் இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை தாம்மா, எல்லாத்தையும் நோட்டை எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஓனர் இருக்குது சேஃபுல்லாம் நினைப்போம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஹவுஸ் ஓனர் டெனன்ட் ரிலேஷன்ஷிப்பே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்கு ஒரு ஹவுஸ் ஓனர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பூந்தமல்லி பகுதியில். அவங்க வந்து குழந்தைய பார்த்துப்பாங்க, நமக்கு வேறு யாரும் பார்த்துக்க ஆள் இல்லை. குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாட்டான், அவரே இப்போ நீ பார்த்துக்கிற அளவுக்கு வந்துட்டார் வயசில். ஆனால் இவர்கள் அழைத்து கொண்டு அவர்கிட்ட நான் காமிச்சிட்டு வந்தேன், இதுதான் நீங்கள் வளர்த்த குழந்தை அப்படின்னு. பட் அவங்களுக்கு அது எக்ஸைட்மெண்ட்டாக இருந்து அவங்க கண்ணு தண்ணியெலாம் வரதுட்டு, அவங்களுக்கு எமோஷனல் ஆகிட்டாங்க. இது மாதிரிலாம் யாருமே வந்ததில்லைப்பா, நான் இந்த வீட்டில் ஒரு 10-15 பிள்ளைகளுக்கு வந்து பேர் காலம் பார்த்துருக்கேன் அப்படின்னு. இல்லைங்க பழம்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்னை ஞாபகமே இல்லை முதல்ல அவங்களுக்கு. நான் அவங்களுக்கு வயசாகிட்டு என்னை ரொம்ப ரீகலெக்ட் பண்ண வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற அடுத்த ஜெனரேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சிட்டு, அண்ணனை தெரியல யாருன்னு தெரியல, அப்புறம் அப்படியே பேசி அவள் கொடுத்துட்டு வந்தேன். இருந்து சாப்பிட்டு தான் போகணுன்னு சொன்னாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பே எனக்கு புதுமையாக இருந்தது. அது அந்த ஹவுஸ் ஓனர் ரிலேஷன்ஷிப்பு, அவங்க நம்மளை யாரோன்னு பார்க்குறாங்க, நம்மளும் அவங்கள யாரோன்னு தான் பார்க்குறோம். வாடகைக்காரர் எடுத்துகிட்டு போகிற டிரைவர் மாதிரி தான் அவங்களையும் நம்ம நினைக்கிறோம். அந்த டிரைவர்கிட்ட கூட கான்ட்ராக்ட் வேண்டாம், அடுத்தடுத்த சவாரிக்கு நம்ம அவங்கள கூப்பிட்டுக்கிறோம். பேருந்து பயணம், ரயில் சிநேகிதம், இந்த மாதிரி தான் ஹவுஸ் ஓனர் டெனன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் அது அப்படி இருக்கக்கூடாது இல்லை. அவங்க வீட்டில் நம்ம இருக்கோம், நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு உரிய மரியாதை நம்ம கொடுப்போம். ஆனால் அந்த டபுள் ட்ரிபிள் வாடகை ஏற்றுறதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எங்கேருந்து கொடுக்குறதுமா வாடகை? நான் சம்பாதிக்கிறதே பாதி காசு வாடகை கொடுத்தா நான் எங்கே போகிறது? பாதி காசு வாடகை, பாதி காசு கரண்ட் பில் கொடுத்தா. வாடகை கொடுக்கறதுக்கே சம்பாதிக்கணும் பிள்ளைய சார், தனியாக வாடகை கொடுக்க தனியாக சம்பாதிக்கணும், ஓட்டி கிட்டி பார்த்தா அந்த காசை கொடுக்கணும். வாடகை துக்கா போதுமா? அதுக்காக வேண்டி நீங்கள் வாடகை கொடுக்குறது பயந்துக்கிட்டு வீடு வாடகைக்கு சொந்தமாக வாங்கி இஎம்ஐ கட்டிவிடாதீங்க, அது இன்னும் பாடாது. இதாவது ஒழிஞ்சு போகுது போயிடலாம்.
இஎம்ஐ கட்டினீங்கன்னா போக வேண்டியதான், மொத்தமாக கடன் வீடு எல்லாம் பாழா போயிடும். நம்மளை ஆசையை தூண்டுவாங்க. 30,000 வாடகை கொடுக்குறோம், நம்ம ஒரு 30,000 இஎம்ஐ கட்டிடுவோமான்னு சொல்லுவாங்க. முடியாது, அது முடியாது. 30,000 வாடகை நாளைக்கு கொடுக்க முடியலன்னா நான் 10,000 வாடகை கூட நான் போய் வாழ்ந்துருவேன். ஆனால் இஎம்ஐ விட்டிங்கன்னா நான் வீடு ஜப்தி ஆகிடும்ல. அதில் காம்ப்ளிகேட்டன்ஸ் இருக்குது. மார்வாடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து வீடெல்லாம் வந்து வாங்க மாட்டாங்க பெரும்பாலும். இப்போ எல்லாம் வாங்கிடுறாங்க, வாடகைக்கு தான் இருப்பாங்க. அவங்க பில்டிங்கில் கீழே வந்து அடகு கடை வச்சுருப்பாங்க, மேலே வீட்டில் இருப்பாங்க வாடகைக்கு. அவங்க கேட்டால் சொல்லுவாங்க, ஜி நான் சிங்கிள் செக்கில் இந்த பில்டிங்கை வாங்கிடுவேன், ஆனால் இது 10 கோடி ரூபா, 10 கோடி ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்பாங்க. ஆனால் நமக்கு வீடு வாங்கணுங்கிற மைண்ட் இருக்குது. அவங்களுக்கு இதோட வட்டி என்ன ஆகுறது, எதுக்கு வேஸ்ட்டாக போட்டு முடக்கிக்கிட்டு, நான் அதுக்கு மொத்தமே 3 லட்சம் தான் வாடகை கொடுக்குறேன்ட்டு போயிடுவாங்க. 10 கோடிக்கு வட்டி என்ன, இதுக்கு 3 லட்சம் வாடகை கொடுக்குறேன்னு. ஆனால் ஒரு நாள் நீ வீட்டை எழுதி கொடுப்பா அவங்கள்ட்ட, இந்த ஹவுஸ் ஓனர் ஆச்சு, கூடுதலாக காசு வாங்கி அதுக்கு வட்டி போட்டு அரே ஜி உங்கள் வீடு இவ்வளோ தான், இவ்வளோ காசு வாங்கியிருக்கீங்க, வீட்டை எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க, பத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. மார்வாடியே சொன்னேன். அதனால் வாடகைங்கிறது வந்து இங்கே ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது சார். தினம் இந்த மாதிரி வாடகை ஏற்றிட்டு போனால் நடுத்தர மக்களுடைய நிலைமை என்னவா சார்? சென்னையே முழுவதுமே நடுத்தர மக்களால் சூழப்பட்ட ஒரு நகரம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மிடில் கிளாஸ் தான் சென்னையை தீர்மானிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மிடில் கிளாஸே இங்கே அவ்வளோ ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா சென்னையோட பூலோக அமைப்பு அதுதான், நடுத்தர மக்கள் தான். இங்கே உள்ள ஊரின் பூர்வீக குடியில் எங்கேமா இருக்காங்க, ஸ்லம்னு சொல்லி அவங்கள ஓரமாவில் வச்சுருக்காங்க. அவங்க தான் இந்த சென்னைக்கு சொந்தக்காரவங்களே, சென்னையோட பூர்வீகவாசிகள் இருக்காங்க, அவங்க தான் இந்த ஊருக்காரவங்க. ஆனால் நம்ம எல்லாரும் அப்படி வந்து அவங்கவுங்க பில்டிங் வாங்கி இடத்த கட்டி இன்றைக்கி வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கிட்டோம். எல்லா ஊர்லேயும் சொல்கிறேன், நாட்டின் பூர்வீக குடிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க. எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் போங்க, பழனி போங்க, திருவண்ணாமலை போங்க, வேறு எங்கே இருக்குது, கன்னியாகுமரி போங்க, திருச்செந்தூர் போங்க, ஊட்டி கொடைக்கானல், அந்த ஊரின் பூர்வீக குடிகள் வறுமையின் விளிம்பில் தான் இருக்காங்க. அங்கேயும் ஃபுல்லாக போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்களே வெளியாளுடைய, அந்த ஊரோட பூர்வீக குடிகள் அங்கே பிஸ்னஸ் பண்ண முடியாது. போதிய பொருளாதாரம் இல்லை, அதுக்கான செட்டப் இல்லை. பழனி கோயிலை சுற்றி இந்த பொம்மை வைக்கிற கடை இருக்கலாமா, அது ஃபுல்லாக மலையாளி தான் வச்சுருக்காங்க. அந்த ஊரின் பூர்வீக குடிகளுக்கு அங்கே விலையே இல்லை. எல்லா ஊர்களையும் போய் பாருங்கள், ஒரு ஊர்லேயும் அந்த ஊரின் பூர்வீக குடிகளுக்கு அங்கே இடம் இல்லை. வாடகைங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். கார் வாடகைக்கு எடுத்துகிட்டு போகிறோம், நீங்கள் ரெகுலராக கார் யூஸ் பண்ணுறோம், அதனால் நீ சொந்தமாக கார் வாங்குறீங்கன்னா தப்பாக போயிடும். சொந்த காருங்கிறது அவ்வளோ பெரிய லாக்கு. அது வாடகை கொடுத்துட்டு போயிடலாம். நம்ம வாடகை கொடுக்க தயாராகிட்டோம், ஆனால் வாடகைக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, காம்படிஷன் இருக்கும் காரில். அவன் எவ்வளோ சொன்னான், 5000 ரூபா சொன்னான், நான் 4500 ரூபாய்க்கு வர்றேன்னு சொல்கிறது ஒரு கார் இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ள என்னைக்காவது வீட்டு ஓனர்ஸ் உங்கள்கிட்ட காம்படிஷன் பண்ணியிருக்காங்களா? ஒரு பிளாட் 10 பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோ, 10 பிளாட்டில் இப்போ ஒரு வாடகை கேளு, அவன் எவ்வளோ சொன்னான் வாடகை? 20000 சொன்னாங்க. நான் 17000 தரேன், வரீங்களான்னு யாராவது கூப்பிட்ருக்காங்களா அவங்கள? இல்லை. டிமாண்டே இல்லாத ஒரு தொழில் இது. கவனிச்சிங்களா? இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அது கவனிங்க. அதில் யாரும் உங்களை அப்படி கூப்பிட மாட்டாங்க. 17000 தர்றாங்களா, நான் 15500 தரேன், யாரும் கூட மாட்டாங்க. 20000 சொன்னாலாவ, அது சனி மூலை வீடு, அதுக்கே 20000மா? என் வீடு வேறு மாதிரி 22,000. அவளே 20000 சொல்கிறாங்க, என் வீடு 22,000, இவரே 22,000 சொல்கிறேன். என் வீடு பாருங்கள் சார், ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது, லிஃப்ட் கரண்ட் இல்லைனா கூட முதல்ல ஏறிடலாம், அதனால் 25,000 வச்சுக்கிடுங்க. உங்கள் வீடு எத்தனாவது ஃப்ளோரு? எங்கள் வீடு 10வது மாடி, ரொம்ப நல்லதாக போச்சு. மழை தண்ணி வந்தாலும் நீங்கள் கவலையே பட வேண்டாம், மேலேருந்து நீங்கள் வேடிக்கை பார்த்து ரீல்ஸ் போடலாம். அதனால் எங்கள் வீட்டுக்கு 30,000 தான் வாடகை. எதை நீ வந்து மைனஸ்ன்னு சொல்றியோ அதை ப்ளஸ் ஆகிறேன். நம்ம என்ன சொல்லுவேம்மா, 10வது மாடிமா, கரண்ட் இல்லைன்னா என்னம்மா? கரண்ட் எப்பயுமே இருக்குமே, தெரியாது, போய் சுவிட்ச் பாக்ஸில் கையை வைங்க, அடிக்குதுன்னு பார்ப்போம் அப்படிம்பாங்க. 30,000 ரூபா அப்படியே வரும். 10வது மாடியில் கரண்ட் இல்லைன்னா என்ன செய்யுது? எத்தனை அசோசியேஷனில் வந்து இது கிடக்கு, ஜென்ரேட்டர் கிடக்கு இல்லையே, இது இருக்குது. அசோசியேஷன் வேறு காசு தரணும், வீடு மட்டும் வாடகை இல்லை, அது மெயின்டெனன்ஸ் வேறு தனியாக கொடுக்கணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது. கடைசியாக கார் பார்க்கிங்கில் சண்டையும் போட்டுக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ்கிற மைண்ட் செட்டெல்லாம் யார்கிட்டையும் இல்லைம்மா. எல்லாரும் அவங்கவுங்க வாழ்ந்துட்டு கெட்டெடு கம்யூனிட்டியெல்லாம் இருக்குது பாருங்கள். உங்கள் மூஞ்சை காமிச்சா தான் அந்த ஓனர் ஓகே பண்ணது பிறகு தான் வீட்டுக்குள்ளே ஆள் போகலாம். அதுலெல்லாம் போனீங்கன்னா இன்னும் கொடுமை. எப்படி சொல்கிறது, ஒரு மரக்கிளாயில் பதுங்கி இருக்கும் காகத்தை போல வாழ வேண்டியதுதான். மரக்கிளாயில் கருணாகத்திற்கு பயந்திருக்கும் காகத்தை போல வாழ வேண்டியதுதான். எதிர்த்தெல்லாம் பேச முடியாதுங்க, தொலைச்சி கட்டிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. எல்லாரும் சேர்ந்து நமக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. உரிமை புரட்சியெல்லாம் அங்கே பேச முடியாது. வாடகை விடுறதே பாவம் போனா போதுன்னு விடுற மாதிரி விடுறாங்களே சார். ஆனால் காசு என்னவோ வாங்க தான் செய்யறாங்க. அதே தான், நம்மளை பார்த்தா ரொம்ப ஏளனமாக தான் தெரியுது. ரொம்ப ஏளனமாக இருக்குது சார். ஏளனம் தான். வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். நம்மளை ரொம்ப 2ஆம் தர குடிமக்களாக பார்க்குறாங்க. அவங்க வாடகைக்கு தானே இருக்காங்க அப்படின்னு. அது ரொம்ப தவறான செயல் தான். எந்த ஹவுஸ் ஓனராவது அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்க பார்ப்போம். கொடுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் நம்ம இருக்கோம், அவங்க வீடு தானே அது, நமக்கு தங்க வீடு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க நல்லது கெட்டது நம்மளை இன்வைட் பண்ணிக்க மாட்டாங்க, நம்மளும் பண்ணிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதான் அந்த ரிலேஷன்ஷிப் ரயில் சிநேகத்தோட மோசமான டிஸ்டன்ஸில் இருக்குது. காரணம் அந்த வாடகை கொடுக்கல, அவங்க நம்மளுக்கு நினைக்கிற நினைப்பு,
எப்போ வேணுமோ நம்மளை வீட்டை காலி பண்ணிடலாம்னு நினைக்கிறது. உண்மை. ஏங்க ஸ்கூலெல்லாம் சேர்த்து ஃபீஸ் எல்லாம் கட்ட பிறகு எப்படி காலி பண்ண முடியும் வீட்டை? ம். அது முடியாது இல்லை. வீட்டை பயந்து பயந்து வாழ்றாங்க சரி. உண்மைதான், அது உண்மை. நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். வீட்டை வேணால் காலி பண்ணிக்கிடுங்க, சௌரிய பொருள்லாம் காலி பண்ணிக்கிடுங்க. எல்லாத்தையும் செட் பண்ணி பீரோ வச்சு அதை வச்சு ஒரு வீடை ஷிஃப்ட் பண்ணுறதுன்னா சாதாரணப்பட்ட வேலை இல்லைம்மா. தலையே வெட்டிச்சிடும் வீடை ஷிஃப்ட் பண்ணுறதுன்னா. அசால்ட்டாக சொல்கிறாங்க நீ காலி பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுமாதிரி வாடகைதாரி நம்மளும் கரெக்டாக வாடகை கொடுக்கணும், அவங்கள்ட்ட தகராறு பண்ணக்கூடாது. சொன்ன தேதி வாடகை கொடுத்துருங்க. வருஷத்துக்கு ஒரு 500 ரூபா ஏற்றலாமா, அது வந்து லாஜிக்கு ரைட்டு. வருஷத்தில் 2 வருஷத்துக்கு ஒரு 500 ரூபா அவ்வளோதான் ஏற்றலாம். ஏன்னா இருக்கிற ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவ்வளோ வாடகைங்கிறது அதிகம். ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் படி பார்த்தா வாடகையே அதிகம். வருஷத்துக்கு ஏதோ ஒன்று ஏற்றலாம். அதை எடுத்துகிட்டு மாதம் மாதம் ஏற்றுறது, உங்கள் வீட்டில் நல்லா ஜெலிப்பாக இருந்தீங்கன்னா உடனே ஏற்றுறது, அதெல்லாம் ரொம்ப தவறானது. அது சட்டமும் அனுமதிக்காது, 2 கண்ட்ரோல் ஆக்டும் அனுமதிக்காது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நிச்சயமா சார். இந்த சென்னையில் வாடகை உயர்ந்துட்டே போகுது, இது குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். Taste the Daily.